என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு எல்லாவற்றிற்கும் நன்றி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. பவுல் தெசலோனிக்கேயருக்கு இறுதி புத்திமதிகளாக சிலவற்றை தொகுத்து கூறுகிறார். சபையார் ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்தி பக்தியில் வளர செய்ய வேண்டும். ஒழுக்கமற்றவர்களை சாந்தமான அன்பான முறையில் அவர்கள் மனம் புண்படாத வகையில் திருத்த வேண்டும் என்கிறார். மேலும் சபையின் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வகிக்கும் பதவியின் நிமித்தம் உரிய மரியாதை கொடுத்து கனம் பண்ண வேண்டும். கிறிஸ்தவ நன்னெறியின்படி எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டுமே ஒழிய தீமைக்கு தீமை செய்யும் பழக்கம் நம்மிலிருந்து முற்றிலுமாய் நீங்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பது பக்தியின் முதிர்ச்சி. அதே போல்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதும் கூட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாக அல்லது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்பி தேவனை சார்ந்து வாழ்ந்தால் எது நடந்தாலும் பெருமளவில் வருத்தப்பட மாட்டோம். ஆனால் நாம் எப்போதும் வேத நெறிகளுக்கு இணங்கி தேவனுக்கு உகந்தவற்றை மட்டுமே செய்ய வேண்டும். பொதுவாக நமக்குள் ஜெப சிந்தை இருக்க வேண்டும். நமக்காக, முக்கியமாக நம்முடைய ஆன்மீக பலவீனங்கள் நீங்கும்படியாக, பிறருடைய நன்மைகளுக்காக நமக்குள்ளேயே ஒரு பக்தியுள்ள ஜெப ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நம்பினால் மட்டுமே எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த முடியும். துன்பம் வரும்போது நம்மால் நன்றி சொல்ல முடியாது. அத்துன்பத்தை தீர்க்க வேண்டும், சுமூகமாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்படி நடந்த பின்பு நன்றி செலுத்துவோம். அதோடு கூட அத்துன்ப வேளையில் நமக்கு உதவியவர்களுக்காகவும் அத்துன்பத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காகவும் கூட நன்றி செலுத்தலாம். இப்படி நன்றி செலுத்த தொடங்கினால் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்கிற தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நல்ல ஆன்மீக செய்திகளை கேட்டால் நன்றி சொல்லலாம். அரசாங்கம் நல்லதொரு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தாலே அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். இயேசுவின் நற்செய்தியை நாம் போய் அறிவிக்காவிட்டாலும் நம் சார்பில் நாம் கொடுக்கும் நன்கொடைகளை பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்தலாம். மனம் வீசும் மல்லிகை முதல் மகிமையாய் வாழ்ந்து முடித்த பில்லி கிரஹாம் வரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த 1000 காரியங்கள் உண்டே. மனம் வீசும் மல்லிகை முதல் மகிமையாய் வாழ்ந்து முடித்த பில்லி கிரஹாம் வரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த 1000 காரியங்கள் உண்டே. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாள், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாள். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா,
நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது, இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஜபம். இறைவா, எப்போதும் சந்தோஷமாயிருப்பதும் இடைவிடாமல் ஜெபிப்பதும் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துவதும் விருப்பமானவை என்பதால் அவற்றை கடைபிடிக்க அருள் தாரும். ஆமேன்.